நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோபோ சங்கர் பேசுறேன். அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாரி வாங்கி கொடுத்தா அதுல ஏதோ ஒரு லாரி சீட் எடுக்கிறேன்ட்டு லாரியை விட்டு போடுறாங்க. இந்த சட்டவப்பாவிக்கு எதுவுமே செட் ஆகாதுன்ட்டு நீ வீட்டுல உட்காந்து குக்கி வைக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா புதுக்க நிறைய கடன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்காரக்காம அம்புட்டி வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துட்டு ஒரு ஷேர்ல வீடியோ போட்டா பணம் போடுறாங்க. அப்ப நான் வீடியோ போடுவேன். அதுல எங்க வீட்டுக்காரையும் வீடியோ போட வச்சுருக்கேன். நல்ல இதுல எவன் வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒத்த வீடியோவில் ஒரு தடவை மிதிச்சாரு. அதுக்கப்புறம் 10 வீடியோவில் நான் மிதிச்சிட்டேன். பேத்தி இருக்கு 10 நாள் அந்த பிள்ளைக்கு என்ன போட முடியல. ஆமா சார், அம்மாச்சி சார். கடைக்காரரை பார்த்தா பிப்பு தாங்க முடியல. ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 4 கடைக்காரங்க ஒப்பனை போட்டாங்க. அங்க தெரிஞ்சது வந்து எனக்கு அரளிக்கொட்டை மரம் தான் தெரிஞ்சிச்சு. சரி, இதுக்கு மேல வாழ முடியாதாட்டு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது. அப்ப என் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்புறான். வசந்தப்பா ஒரு யாருல வந்து சீசன் 2 போடுறாங்க, நீ கண்டிப்பா இங்க நீ பேசுற மாதிரி அங்க போய் நீ பேசுனேன்னா கண்டிப்பா உனக்கு வாய்ப்பு கிடைக்க, நீ போ அப்படின்னா. இன்னைக்கு வந்து கன்னியாகுமரியில் கலாசார் போய்கிட்டு இருக்கு. நைட் கால் பண்ணாங்க. எனக்கு அது முக்கியம் இல்லை, நான் இதுக்கு போறேன், எனக்கு நல்ல நேரம் அங்கே இருந்தால் இதில் கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். பார்த்தா எதுக்குமே வந்து சின்ன சின்னதுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. காலையில் பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு காப்பியை கொடுத்தாரு. ஏம்மா நீக்கு பெரியம்மா வீட்டுக்கு விசேஷத்துக்கு போகணும்னு சொன்னீங்க அப்படின்னா, ஏயா நீ ஞாபகப்படுத்த மாட்டியா, என்னையா நீ இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு. ஏம்மா உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினச்சேன். ஒரு மொபைல் ரீசார்ஜ்காரன் ரீசார்ஜ் முடியுதுன்னா 3 நாளைக்கு முன்னாடி இருந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன இப்படி இருக்க, எல்லாம் ஒரு மான புனாவா இருப்பையா, என்னடி இப்படி கெட்ட வார்த்தை திட்டுற, ஏ மட்டமான புத்தியா, நீ என்னையா மனுஷன்ட்டு அப்படின்ட்டு. இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் நல்லா படித்த பொண்ணு. அந்த படித்த பொண்ணுக்கு வந்து ஒரு பிஏ இருக்காப்புல. சார் இது வந்து கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்கும் சார். ஆமாம், ஏன்னா அது பேசுறது ஒரு வல்கரா இருக்கு சார். அது வந்து எங்க அக்கா வந்து நல்லா படிச்சவ. அவருக்கு வந்து ஒரு பிஏ இருக்காப்புல. அப்ப எங்க மாமா போய் அவரை பார்க்கறது இருந்தா கூட அந்த பிஏவை கேட்டுதான் போகணும். அப்ப பால் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ஏப்பா இதை நான் கொண்டு போய் கொடுக்குறேன். இல்ல சார் நானே கொடுத்துக்கிறேன். ஏப்பா சோறாவது நான் கொடுக்குறேன். இல்ல சார் இதை நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இப்படி நந்திமா இருந்த நம்ம பிள்ளை குட்டியை கூட கொடுத்து சார் அதையும் நானே கொடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு இருக்கேன். இல்லை என்னோட ஏன்னா மனுஷனை வேணும் ஜென்மமாடா அப்படின்னு இருக்காப்புல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் திரும்பினா ஒரு கிழவிக்கு அழுகுதுங்க. இளவு வீட்டில் கல்யாண வீட்டில் தான் கலகலப்பாக இருக்கும் போது இளவு வீட்டில் அதை காட்டி இருக்கும். அந்த கிழவனுக்கு 2 பொண்டாட்டி. அப்போ ஒரு கிழவி கேட்குறா, ஏண்டி என்ன பெத்த ஐயா உனக்கு 10 பவுன் நகையை கொண்டு வந்து கொடுத்தானாம்ல, என்னடி சொல்ற, ஏண்டி பத்திரத்தவே ஒன்று தாண்டி கொண்டு வந்து கொடுத்தியா, என்னடி சொல்ற. 3வது ஒரு பொருள் கேட்குது, ஏக்கா அது 2ஐயும் கொண்டு வந்து ஏண்டதாக்கா கொடுத்தியா அப்படின்னா. 2 கிழவி அவுட்டு அந்த கிழவி பூராத்தையுமே பிடிச்சி பேசி பார்த்துருங்க. ஒருத்தன் போய் கோயிலில் போய் சாமிகிட்ட கேட்குறியா, ஏன் சாமி ஏன் சாமி என் கனவுல தூங்குனா கெட்ட கெட்ட கனவா வருது சாமி. அப்படி என்னப்பா கனவு, கனவுல ஒரு பொம்பளை போடாలి எடுத்து விரட்டலாம் சாமி. ஏன்டா வேலைக்கு போய் சம்பளத்தை ஆட்டலாம் கொடுக்குற, எங்கள் அம்மாட்ட தான் கொடுக்குறேன், ஏழை எழுவட்ட வேலை உங்க ஆத்தாட கொடுக்குற கனவுல அரைக்க வர அல்டிமேட் அஜித் குமார் வருவாரு, உங்க பொண்டாக்கிட்ட கொண்டு போய் கூட போகட்ட பயில அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சாப்பாட்டுக்காண்டி போயிருக்காங்க மாமியாவும் மாமனாரும். தண்ணி அடிக்க மாட்டேன் சார், ஜான்சி அடுத்து பேசுறப்பா இல்லையா? விசேஷத்துக்காண்டி சாப்பாடு கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எங்க அம்மா வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன் சார். அப்ப வந்து எங்க அம்மா சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மருமகனே கொஞ்சம் கறியை சேர்த்து வைக்கிறேன். இல்ல அளவா வச்சா போதும். ஏன் மருமகனே ரசம் வைக்கிறீங்க, எந்த ரசம் குடிச்சா நல்லா இருக்காதான். சரி அப்படின்ட்டு இவர் என்ன செஞ்சாரு, ரசமும் வேணான்ட்டாரு, கறி வேணான்ட்டாரு. நைட்டு பார்த்தா நாங்களாம் வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உள்ள பக்கத்து வீட்டுக்கார சத்தம் போறாரு, ஏய் மாட்டை எவன்டா கல்வி கழட்டி விட்டது, கல்வி பாயம் ஊட்டிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு. கதை திறந்து பார்த்தா
இருக்காங்க. எடுபட்ட கேட்டா நானே கொடுத்துருப்பேன், ஏன் இந்த நியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு எங்க அத்தா எங்க அம்மா என்ன செஞ்சு மறுநாள் ரசத்தை ஒரு பையில ஊற்றி கொடுத்து விட்டுச்சு வந்துருங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு போலீஸ்கார் கேட்கிறாரு, ஏயா எதுக்கு அவன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆடி மாசம் காலத்துல அரைக்காத்து அடிக்கும் போது ஓடி போயிடுவான், இவன் எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்க? சார் குழம்பு வச்சு கொண்டாடி கொண்டு வந்து உள்ள விட்டுருக்கு சார். அப்படி என்ன நீ குழம்பு வச்சு பண்ண பார்த்தா அப்படி தெரியலையாடா சார்? ஒண்ணும் இல்ல, 10 வருஷமாச்சு என் பொண்டாட்டியை கட்டி புரட்டை விட்டுக்கிட்டே இருப்பா. அவ தூங்கும் போது மூக்க பிடிச்சா புரட்டையை நிப்பாட்டிடுவா. எத்தனை நேரம் மூக்க பிடிக்கிறது? 2 பஞ்சட்டை மூக்குல விட்டேன். காலையில எழுந்திரிச்சு பார்த்து குழம்பு வச்சு கொண்டு வந்து விட்டா சார். ஏன் ஏன் திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. பின்னாடி இருந்த 10 பேர் ஆள்காடி எங்கடா பண்ணீங்க? பஞ்சு வாங்க போனோம் சார். எங்க வீட்டுல இந்த பிரச்சனை தான் சார் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இடையில ஒருத்தர் வந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான், மீண்டும் விழுந்து அழுதுட்டு இருக்கான். பாதையில போனவே என்னடா மச்சான் நல்லா தானே இருந்த, எதுக்கு இப்படி விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்லடா மச்சான், நீ ஊருக்கு போன இளவு வீட்டுக்கு வருதுடா. என்னடா சொல்ற? ஊருக்கு முன்னாடி தானே போனா, அதை தாண்ட அந்த இளவு வந்துகிட்டு இருக்கா. ஏன்னா அதுலயும் ஒரு கிளிகளுக்கு ஒரு புதுத்துல ஒரு கிளிகளுப்பா இருக்குதா? இல்லடா அவன் குழந்தை அவன் கூட வரலாம்டா, அதான் கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன் நானு அப்படின்னு இருக்கான். இன்னொருத்த என்னன்னு இருக்கியா, பாதையில போயிட்டே இருந்திருக்கான். பாதையில போயிட்டு இருக்கான், ஏன் சாமி எனக்கு கட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டுருக்கான். கட்டம்லாம் நல்லாதான் இருக்குது, ஏதோ 7 மணி எட்டி பார்க்கறது மாதிரி இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்கு, ஏன் என்னப்பா இதுக்கு திடீர்னு பார்க்க வந்திருக்க? இல்ல கல்யாணம் முடிக்கலாம்னு நினைச்சேன் சாமி, அதனால பார்க்க வந்தேன். அதான்ப்பா 7 எருமாட்டு மேல ஏறி உனக்கு வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன் சார். லாரி வாங்கி கொடுத்தேன். லாரி வாங்கி கொடுத்தா அதுல ஏதோ ஒரு லாரி சீட் எடுக்கிறேன்ட்டு லாரியை வித்து போட்டு லாரி வாங்கி கொடுத்தேன். அதையும் வித்து போட்டு வந்துட்டாரு. சரி ஒரு மேக்ஸாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அதுல ஒரு பொண்ணு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி இந்த சண்டாவப்பாவைக்கு எதுவுமே செட் ஆகாதுன்ட்டு நீ வீட்டுல உட்காந்து வைக்க வைக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய கடன் பண்ணி வச்சிருந்தாங்க. கடன் பண்ணி வைக்கவும் எனக்கு இந்த கடன்லாம் எனக்கு தெரியாது. அப்ப நானு தோட்டத்து வேலை எல்லா வேலைக்கும் காட்டுக்கார கம்மா அம்புட்டி வேலைக்கு போயிட்டு வந்துடுவேன். நான் போயிட்டு வந்துட்டு ஒரு ஷேர் வீடியோ போட்டா பணம் போடுறாங்க. அப்ப நான் வீடியோ போடுவேன். அதுல எங்க வீட்டுக்காரையும் வீடியோ போட வச்சிருக்கேன். நல்லா மாசத்துக்கு 70,000-80,000 சம்பாதிச்சோம். அது ஷேர் ஷாட் சார். ஆமா சார். டிக்டாக் இந்த மாதிரி ஆப்ல அது என்ன பண்ணனும் வீடியோ சார். ஆமா அவரை அதையும் மிதிக்கிறதா சார். எதுக்குள்ள எவன் வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒத்த வீடியோவில் ஒரு தடவை தான் மிதிச்சாரு. அதுக்கப்புறம் 10 வீடியோவில் நான் மிதிச்சிட்டேன். சண்டே வந்து அதில் போடணும். ஆமா சார். ஆமா சார். எப்படி மல்லு கட்டுறா எப்படி இது பண்றேன்னு இதுல நான் அடிக்கிறது தான் ஃபேமஸா போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் மனுஷன் பகல்ல அடி வாங்குறத காட்டி வீடியோவுக்கு அடி வாங்க ஆரம்பிச்சாரு. அப்ப அசத்தல் டிவி நீங்க அடிச்சிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா சார். அவரை வச்சு கூட நான் போட்டுருக்கேன் சார். அந்த மாதிரி சரி அப்படின்ட்டு எல்லாம் பண்ணி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது சார் கடன் வந்து நிறைய பிரச்சனையாகி போச்சு. அப்ப கடன் பிரச்சனையாகவும் நான் என்ன சொன்னேன், பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோம். பேத்தி இருக்கு 10 பவுன் நகை அந்த பிள்ளைக்கு என்னால போட முடியல. ஆமா சார். அம்மாச்சி சார். நானு அம்மாச்சி 37 வயசாச்சு சார் எனக்கு. ஆமா வருமானம் சொன்னாலும் வயசு சொல்லக்கூடாதுமா, எனக்கு 37. அப்ப எல்லாமே ஆமா சார். இது கொஞ்சம் சீக்கிரமே ஒரு பிக்கப் பண்ணி போயிட்டாரு. அவர் அண்டக்காக்கு சட்டை போட்டது மாதிரி இருப்பாரு சார். எப்படி போனான்னு எனக்கே தெரியல. சரி அப்படின்னு போயாச்சு, குடும்பத்துல நடத்தியாச்சு. கடைக்கார பார்த்தா பிப்பு தாங்க முடியல. ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 4 கடைக்காரங்க போன போட்டாங்க. அங்க தெரிஞ்சது வந்து எனக்கு அரளிக்கோட்டை மரம் தான் தெரிஞ்சிச்சு. சரி இதுக்கு மேல வாழ முடியாதாட்டுருக்கு அப்படின்ட்டு அரளிக்கோட்டை புடிட்டே வந்துட்டேன் சார். உண்மை சார் இது நான் சொல்றது. அப்ப என் ஃப்ரெண்டு வந்து நாங்க எப்பவுமே வந்து ஆடிஷன் போனோம்னா சொல்லுவோம். போன வாரம் ஒரு ஆடிஷன் வந்துட்டு போனேன் லட்சுமி தேவருக்கு. 2 போகவும் படத்துகளே வாய்ப்பு கம்மியா தான் கிடைக்குது. முத்தியா சார் அடுத்த படத்துல கண்டிப்பா உனக்கு கேரக்டர் தர மாட்டாரு. சரி நீ இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கடன் பிரச்சனையில என்ன செய்யறது? 2 பேரும் இன்சூரன்ஸ் போட்டுருக்கோம். செத்தோம்னா இன்சூரன்ஸ் பணம் வரும், கடனை கட்டிட்டோம் அப்படின்ட்டு இது பண்ணியாச்சு. அந்த அரளிக்கோட்டையும் பிடிட்டு வந்துட்டேன் நான். அப்ப என் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்புறான், வசந்த போவது யாருல வந்து சீசன் 2 போடுறாங்க, நீ கண்டிப்பா இங்க நீ பேசுறது மாதிரி அங்க போய் நீ பேசுனேன்னா கண்டிப்பா உனக்கு வாய்ப்பு கிடைக்கும், நீ போ அப்படின்னா. இன்னைக்கு வந்து கன்னியாகுமரியில் பாலா சார் போய்கிட்டு இருக்கு. நைட் கால் பண்ணாங்க. எனக்கு அது முக்கியம் இல்லை, நான் இதுக்கு போகிறேன், எனக்கு நல்ல நேரம் ஒன்று இருந்தால் இதில் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் தான் சார் வந்திருக்கேன். அதாவது நல்லாருங்க தைரியம் தான். அரளிக்கோட்டையை வந்து ஒரு அரசு ஒரு கருத்து இருக்குன்னா அது எனக்கு பெருசு பெருமா. கண்டிப்பாக சார். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா? சரியா? வாழ்த்துக்கள். தாயே தமிழே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழை பேசினால் நான் மணக்கும் இனிக்கும், தமிழல்லாத சொற்கள் புளிக்கும் கசக்கும். வணக்கம். ஒன்றும் இல்லை சார்,
இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை, எளிமையான வேலை, நிம்மதியான வேலை அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னோம் அப்படின்னா அது ஆசிரியர் வேலை தான். ஆனா இன்னைக்கு ரொம்ப கடினமான வேலை, கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லணும்னாலும் அது ஆசிரியர் வேலை தான். ஒரு அறிவியல் கணக்கெடுப்பு படி உலகத்திலேயே மன உளைச்சல் அதிகமா இருக்கிறவன் எந்த வேலையில இருக்கான்னு சொன்னா ஆசிரியர் வேலையில தான் இருக்கான். ஏன் இதெல்லாம் அப்படின்னா இன்னைக்கு மாணவர்கள் படுத்துற பாடு அந்த அளவுக்கு இருக்கு. ஒண்ணு இல்ல, அன்னைக்கு ஒரு ஆசிரியர் மிக ஆர்வமா வகுப்படுத்திட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு கேள்வியை ஒரு மாணவன்கிட்ட கேக்குறாரு, டேய் நரகாசுரனை கொன்னது யாரா? சார் அதெல்லாம் போலீஸ் பாத்துவாங்க சார், நமக்கு எதுக்கு வம்பு, முடிச்சுட்டானா ஒரு கேள்விய. சரி இத சொன்னா மடக்குறானேன்னு இன்னொரு கேள்வியை கேக்குறாரு. கும்பகர்ணன் மாத கணக்கில் தூங்கினான், இது என்ன காலம்டா? கொசுவே இல்லாத காலம் சார். சரி இவனுக்கு இல்லாத ஒன்ன பத்தி கேட்போம்ட்டு அறிவியல்ல இருந்து ஒரு கேள்வி எடுத்து கேக்குறாரு. டே தம்பி, பாம்பு கடிச்சிருச்சுன்னா நம்ம முதலுதவியா என்ன செய்யணும் தெரியுமா? கடிவாய்க்கு மேலையும் கீழையும் கட்டு போடணும்டா. சார் ஒருவேளை பாம்பு தொண்டையில கடிச்சிருச்சுன்னா நம்ம இதை செய்யலாமா சார்? லூசு பைய, வாழறதுக்கு வழி சொல்லுடானா சாவறதுக்கு வழி சொல்றான். இவனுங்க படுத்துற பாட்டுல அந்த வாத்தியார வேலையை ரிசைன் பண்ணிட்டே ஓடிட்டாரு. என்ன சொல்றது? சில பேர் வாயை கொடுத்தே வாங்கி கட்டிப்பாங்க. ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு ஒருத்தன் கேக்குறான், கப்பல் படையில சேர்ந்திருக்கியே உனக்கு நீந்த தெரியுமா? நீ மட்டும் என்ன விமான படையில சேர்ந்திருக்கியே உனக்கு என்ன பறக்க தெரியுமான்னு கேக்குறான். அது கூட பரவாயில்ல, அன்னைக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. டேய் நான் தனிமையில இருந்தாலே பாட ஆரம்பிச்சிருவேன்டா. அதெல்லாம் எதுக்குடா, நீ பாட ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா தனிமை ஆயிடுவேன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டான். அன்னைக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. டேய் சினிமாக்கு போலாம்டா, டேய் பீச்சுக்கு போலாம்டா. இன்னொருத்தன், டேய் படிக்க போலாம்டா. நான் ஒரு ஐடியா சொல்றேன், ஒரு காசு எடுத்து சுண்டி பாப்போம். அது தலை விழுந்ததுன்னா சினிமாவுக்கு போலாம், பூ விழுந்ததுன்னா பீச்சுக்கு போலாம், செங்குத்தா நினைச்சுனா படிக்க போலாம். ஆக மொத்தம் 3 தருதலைகளுக்கும் படிக்க போகணுங்கிற எண்ணமே இல்லை. காசு எப்படி சார் செங்குத்தா நிக்கும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேணாம். அன்னைக்கு அப்படிதான் ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட சொல்றாரு, டாக்டர் எனக்கு எப்ப உடம்பு சரியில்லைனாலும் நான் உங்ககிட்ட தான் டாக்டர் வருவேன். அவரு சந்தோஷமா, ஏன்னா உங்ககிட்ட வர ஒரே ஒரு பேஷண்ட்டையும் நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல சாகடிச்சிட மாட்டீங்கன்ற நம்பிக்கையில தான் டாக்டர் வர அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு. அன்னைக்கு அப்படிதான் ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட சொல்றாரு, டாக்டர் என் நோயை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே ஃபுல் ஃபீஸையும் வாங்கிடுறது நல்லதுன்னு தோணுது. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல பல காமெடி எல்லாம் நடக்குங்க. ஒண்ணு இல்ல, அன்னைக்கு ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. பேஷண்ட் சொல்றான், டாக்டர் எனக்கு அப்படியே சித்திரகுப்தன்லாம் கண்ணுக்கு தெரியறாரு டாக்டர். இருங்க இப்பதானே ஆபரேஷனை தொடங்கி இருக்கேன், இதுக்கப்புறமா யமதர்மன்லாம் தெரியவாரு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு இல்ல, அன்னைக்கு நான் ஃபாஸ்டா ஓடி போய் என் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொன்னேன், என் ஜாதகப்படி எனக்கு அறிவு ஜாஸ்தின்னு சொல்றாங்கடி அப்படின்னு சொன்னேன். இப்ப தெரியுதா நான் ஏன் ஜாதகத்தை நம்புறதுலன்னு இப்ப தெரியுதா அப்படின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டா. எனக்கு அசிங்கமா போச்சு குமாரு. அது கூட பரவாயில்ல, அன்னைக்கு காதலனும் காதலியும் பேசிக்கிறாங்க. அந்த காதலி சொல்லுது, ஏங்க நான் ரொம்ப அழகா இருக்கேன் இல்லங்க? ஆமா. ஏங்க இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லங்க? ஆமா. ஏங்க இந்த தோட போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புதிய கலையே வருது இல்லங்க? ஆமா. ஏங்க இந்த கொலுசு நான் போட்டதுக்கு அப்புறம் தான் என் காலுக்கே ஒரு அழகு வருது இல்லங்க? சி போங்க, இருந்தாலும் என்ன நீங்க ரொம்ப தான் வர்ணிக்கிறீங்க. எல்லாமே இந்த பிள்ளைய சொல்லிக்கிட்டு அவ மேல பழிய தூக்கி போடுது. அது கூட பரவாயில்ல, அன்னைக்கு மறுபடியும் ஒரு காதலனும் காதலியும் பேசிக்கிறாங்க. டேய் எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா கல்யாணம், இல்லனா தற்கொலை, அடி ரெண்டும் ஒண்ணுதான் விடுடி அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா ஓடி போய் ஒரு ஃப்ரெண்டு சொன்னா, டே என் மனைவி கார் டிரைவரை கூட்டிட்டு ஓடி போயிட்டாடா. விடுறா மச்சான் விடுறா, வேற ஒரு கார் டிரைவர் கிடைக்காமலா போயிட போறாரு. டேய் அவன் மனைவி ஓடி போயிட்டான்னு கஷ்டப்படுறான், இவன் கார் டிரைவரை பத்தி பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு அப்படிதான் ஒரு வேலைக்காரன்ட்ட முதலாளி சொல்றாரு, டேய் போய் கண்ணாடி வாங்கிட்டோடா அப்படின்னு சொல்றாரு. கண்ணுல போடுற கண்ணாடியா சார்? இல்ல ஷேவ் பண்றதுக்கு முகம் தெரியற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வா, அதாவது என் முகம் தெரியற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. இவன் ஏறான் இறங்குறான் எல்லாம் பண்றான், ஆனா கண்ணாடி கிடைக்கவே இல்லை. திருப்பி ஓடி வந்து சொல்றான், நீங்க கேட்ட மாதிரி கண்ணாடி எங்கேயுமே கிடைக்கல. ஏன் அவ்வளவு பெருசாவா இருந்துச்சு? இல்ல எல்லா கண்ணாடியும் வாங்கி பார்த்தேன், என் முகம் தான் தெரிஞ்சது, எந்த கண்ணாடியிலுமே உங்க முகம் தெரியலன்னு சொல்லிவிட்டான். இப்படி ஒரு அறிவாளி வேலைக்காரனெல்லாம் நம்ம வேலைக்கு வச்சுட்டா இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான். அது கூட பரவாயில்லைங்க, அன்னைக்கு ஒருத்தர் திருடி மாட்டிக்கிட்டான். டே ஏண்டா விநாயகர் சிலையை திருடுன?
ஐயா எனக்கு இது முதல் திருட்டுங்கய்யா, அதனால புள்ளியார் சுழி போடலான்னு திருடுனேன், மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வாழ்க்கையில அறுசுவை இருக்கலாம், ஆனா அறுசுவை காட்டிலும் ஒரு அருமையான சுவைன்னு சொன்னா அது நகைச்சுவை தான். ஒரு மனிதனோட வாழ்க்கையில நகைச்சுவை இருக்கிற வரைக்கும் தான் அவனோட வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப யதார்த்தமா இருக்கும், ரசிக்கத்தக்கதா இருக்கும். எனவே எப்பொழுதுமே சிரிச்சுட்டே இருங்க, நான் சொல்ல மாட்டேன் எப்பவுமே சிரிச்சுட்டு இருந்தா பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க. அதுக்கு நம்ம அசத்து போவது யார பாருங்க. நன்றி, வணக்கம். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.